போன வாரம் நம்ம Redmi Note 13 Pro Plus ஃபோனை பற்றி பார்த்தோம். நல்ல வேல்யூ மாதிரி தெரிஞ்சுது. அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரெகுலர் Redmi Note 13 Pro பற்றி பார்க்க போகிறோம். Pro Plus அவ்வளோ நல்ல வேல்யூவாக இருக்கையில் 13 Pro ஓகேவா? ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இந்த வீடியோவில் ரெகுலர் Redmi Note 13 Pro ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதில் என்னெல்லாம் Redmi ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸ்பாய்லர் அலர்ட், இதில் ஒரு மேஜர் இஷ்யூ இருக்குது. பாக்ஸிங் ரொம்ப சிமிலராக இருக்குது. கோல்ட் லேட்டர்ஸ், போல் லோகோ ஓப்பன் பண்ணோன்னா திருப்பியும் உள்ள ஒரு ஒயிட் ரெட்மி இன்சர்ட். இதில் சிம் இஜெக்டர் டூல், ஒரு இன்ஃபர்மேஷனல் புக்லெட், அப்புறம் வந்து இம்ப்ரூவ்ட் பிளாக் சாஃப்ட் கேஸ். டிரான்ஸ்பரண்ட் கேசஸ் எல்லோ ஆகிற மாதிரி இது ஆகாது. இதுக்கு அடுத்து Redmi Note 13 Pro ஃபோன் இருக்குது. ஸோ இதை பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கரையும் பீல் ஆஃப் பண்ணலாம். ஸோ ரெகுலர் 13 ப்ரோவில் ப்ரோ ப்ளஸ் மாதிரி கர்வ்ஸ் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஐஃபோன் வைப் இருக்குன்னு சொல்லலாம். இங்கே பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெட்மி இதை ஸ்டார் சாண்ட் ஒயிட் வெர்ஷன் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மிட் நைட் டார்க், லைட் ட்ரீம் ஸ்பேஸ், அப்புறம் டைம் ப்ளூ 4 வெர்ஷன்ஸ் ஆஃப் பண்ணுறாங்க. 4த்துக்குமே பேக் கிளாஸ் தான். இப்போ ஒயிட், பிளாக் 2 வெர்ஷன்ஸ்லையும் கிளாசி ஃபினிஷ், ப்ளூ, பர்பிள் 2 வெர்ஷன்ஸ்லையும் கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட் ரெசிஸ்டண்ட்டாக மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ பேக் கிளாஸாக இருந்தாலும் சைட்ஸ் பிளாஸ்டிக் தான். ஆண்டனா பேண்ட்ஸ் இல்லைங்கிறத வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டக்குன்னு பிளேஸ்மெண்ட்ஸ் பார்ப்போம். லெஃப்ட்டில் எதுவும் கிடையாது. ஐஆர் பிளாஸ்டர், செகண்டரி மைக், ஸ்பீக்கர், அது போக ஹெட்ஃபோன் ஜாக் டாப்பில் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுது. ஏன்னா விலை அதிகமான ப்ரோ ப்ளஸில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரைட்டில் பவரும் வால்யூம் கீஸும், பாட்டமில் USB Type-C போர்ட்டை சுற்றி ப்ரைமரி மைக்கும் ஸ்பீக்கரும், அது போக ஒரு சிம் ட்ரே. இங்கே 2 நானோ சிம்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். மைக்ரோ SD சப்போர்ட் இல்லை. இந்த ஃபோனுக்கான IP54 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன சின்ன ஸ்ப்ளாஷஸ்னால் Note 13 Proல பிரச்சனை இருக்கக்கூடாது. எனக்கு இங்கே பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ரெட்மி சைட்ஸை கலர் மேட்ச் பண்ணியிருக்காங்க கலர் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்கே இந்த ஒயிட் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. சைட்ஸில் ஒயிட் இருக்குது. இப்போ ப்ளூ வெர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ப்ளூ ஃப்ரேம் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இந்த சைட்ஸ் கலர் மேட்ச் பண்ணியிருக்கிறதுனால பெசல்ஸ் கொஞ்சம் சின்னதாக தெரியுது. அஃப்கோர்ஸ் ஏற்கனவே பெசல்ஸ் ரொம்ப ஸ்லிம் தான். இன்ஃபேக்ட் சில ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸோட கூட ஸ்லிம்மாக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்மி ஓவரால் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ டைமென்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 mm திக்னஸ், 187 கிராம் வெயிட். ஸோ ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப ஹெவியாகவும் இல்லை. ஆனாலும் இது அந்த ஐஃபோன் டைப் பாக்ஸி பில்டுங்கிறதுனால ஸோ ரொம்ப எர்கனாமிக்காக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதாவது கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இப்போ மேபி உங்களுக்கு ஐஃபோன் பில்ஸ் பிடிக்கும்னா உங்களுக்கு இது செட் ஆகலாம். எனக்கு வேலைக்கால. ஸோ அவங்க ஆஃபர் பண்ணுற 4 கலர்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒயிட் தான். எஸ், பேக்கில் கிளாசி ஃபினிஷ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் பண்ணோம். பட் இந்த ஆல் ஒயிட் எஸ்தெட்டிக் ப்ளஸ் அந்த பேக் டிசைன், அந்த Huawei P60 Pro ரொக்கோகோ பல் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோனில் கர்வ்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ டிஸ்பிளே ஒரு ஃப்ளாட் பேனல். ஃபைனலாக ஃபுல் HD+க்கு அதிகமான ரெசல்யூஷன் பட்ஜெட் ஃபோன்ஸில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். சைஸ் உங்களோட டிபிக்கல் Xiaomi 6.67 inches அண்ட் ரெசல்யூஷன் 1.5K. இது ஒரு 12-bit OLED பேனல், 120 Hz ரெஃப்ரெஷோட. இப்போ ப்ரோ ப்ளஸ் மாதிரியே இங்கேயும் 90 Hz ஆப்ஷன் இல்லை. ஸோ ஒன்றும் ஆட்டோவில் விடணும், இல்லை 60, 120 சூஸ் பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு சின்ன நெகட்டிவ். இப்போ இந்த பேனலுக்கும் கார்னிங் Gorilla Glass Victus ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போக டால்பி விஷன் HDR10 சப்போர்ட் இருக்குது. HDR கண்டென்ட்டுக்கு 1800 nits வரைக்கும் போகும். குளோபலாக 1200 nits. ஸோ அவுட்டோர் யூசேஜுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்பீக்கர்ஸும் நல்லா லவுடாக இருந்துச்சு. நீங்களே கேளுங்க. ஸோ Note 13 Proவால் ஓரளவுக்கு டீசெண்டாக கேம்ஸ் ரன் பண்ண முடியும். பட் இந்த செக்மெண்ட்டில் கேமிங் ஃபோன் யாரும் பார்க்க போகிறதில்ல. ஸ்பெக்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஆனால் இதோட விலை அதிகமான ப்ரோ ப்ளஸோட கம்பேர் பண்ணையில் ஒரு சப்ஸ்டான்ஷியல் டவுன் கிரேட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோனுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப் Snapdragon 7S Gen 2. இதை 7+ Gen 2ஓட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 7+ Gen 2 தான் Redmi Note 12 Turbo இல்லை Poco F5ல இருக்கிற சிப். அது கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் சிப். 7S Gen 2ங்கிறது அந்த லெவல் கிடையாது. இது ஒரு ஸ்டாண்டர்ட் மிட் ரேஞ்ச் சிப். மொக்க சிப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இந்த 7S Gen 2 இது கூட 8, 12 இல்லை 16 GB LPDDR5 ரேமும், 128, 256 இல்லை 512 GB ஸ்டோரேஜும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. UFS 3.1ன்னு நினைக்கிறேன், பட் அவங்க எங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணல. இப்போ 13 Pro டே டு டே டாஸ்க்ஸ்க்கு நல்லா தான் ரன் பண்ணிச்சு. இங்கே இருக்கிற சாஃப்ட்வேர் MIUI 14, Android 13 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். அப்டேட்ஸ்க்கு அவங்க எதுவும் ப்ராமிஸ் பண்ணல. ஸோ ஸ்டாண்டர்ட் 2 years ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ், 3 years செக்யூரிட்டி பேச்சஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அப்புறம் பேட்டரின்னு பார்க்கல, இங்கே 5100 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க.
அதை பற்றி பேசையில் நம்ம அன்பாக்சிங்கே இன்னும் ஃபுல்லாக முடிக்கல, ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்து USB Type A to Type C கேபிள் ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக 67 வாட் கான் சார்ஜர். ரெட்மி இதை யூஸ் பண்ணி அந்த 5100 mAh பேட்டரியை 0 to 100 44 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலான்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த செக்மெண்ட்டுக்கு. வேறு என்ன நல்லா இருக்குது தெரியுமா? கேமராஸ். பின்னாடி 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம 13 Pro Plusல பார்த்தா அதே செட்டப் தான். பிரைமரி 200 மெகாபிக்சல் சாம்சங் HP3, இது ஒரு f1.65 ஆப்டிக்லி ஸ்டேபிளைஸ் லென்ஸோட பேர் ஆயிருக்கு. செகண்டரி 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன், பட் ஓகே, அதிகமான விஷயத்த ஒரு ஃப்ரேமில் ஃபிட் பண்ண முடியும், டீசென்ட். மூணாவது 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 3 கேமரா இருக்குன்னு கணக்கு காமிக்கிறதுக்காக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரைமரி நம்ம 13 Pro Plusல பார்த்தா அதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இமேஜஸ் டீட்டெயில்டாக இருக்குது, அபவ் ஆவரேஜ் டைனாமிக் ரேஞ்ச், கலர்ஸ் நல்லா ரீப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ டிஃபால்ட்டாக இமேஜஸ் 12 மெகாபிக்சல்ஸ்க்கு பெண்ட் டவுன் ஆகுது. பட் உங்களுக்கு கொஞ்சம் லாங்கர் ஷூட் டைம்ஸ் பரவாயில்ல, ப்ளஸ் ரொம்ப அதிகமான ஃபைல் சைஸஸும் பரவாயில்லனா 200 மெகாபிக்சல்ஸ்லையும் ஷூட் பண்ணலாம். இது சும்மா பேருக்கு அதிகமான ரெசல்யூஷன்லாம் கிடையாது, ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா டீட்டெயில் கிடைக்குது 200 மெகாபிக்சல் ஷூட் பண்ணையில். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ஆனால் இருக்குது. இப்போ இதுதான் இந்த ஃபோனில் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. இதில் 4K ஷூட் பண்ணலாம், 4K 30, OISலாம் இருக்குது. ஆனால் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அந்த ஜிட்டர், அந்த EIS ஷேக், ஃபோக்கஸ் ஹண்டிங் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ இங்கே இந்த ப்ராசஸிங்கில் ரெட்மி ரொம்பவே சொதப்பியிருக்காங்க. ஸ்டெடி வீடியோ ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணையில் பாருங்களேன் எவ்வளோ ஃபோக்கஸ் அண்ட் அந்த மூமெண்ட் எவ்வளோ இருக்குன்ட்டு. நார்மலாக ஒரு பேன் பண்ணையில் கூட ஹண்ட் ஆகிட்டே இருக்குது. இது செல்ஃபி கேமராவில் ஷூட் பண்ண 1080p ஃபுட்டேஜ். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, ப்ரோ ப்ளஸில் பார்த்தா அதே சென்சர் 1080 மேக்ஸ். ஆனால் செல்ஃபி கேமராவோட ஃபுட்டேஜ் ரியர் ப்ரைமரி கேமரா ஃபுட்டேஜோட யூஸபிளாக இருக்குன்னா எந்த லெவலுக்கு சொதப்பியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ செல்ஃபி சாம்பிள்ஸ்னு பார்க்கையில் நல்லா தான் இருந்துச்சு, பட் HDR செம்மையாக சொதப்பியிருக்காங்க. நீங்களே இந்த ஃபோட்டோவை பாருங்களேன், ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அரைகுறையாக பண்ண மாதிரி இருக்குல்ல. இங்கே பியூட்டி, ரீடச்சிங் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சு எடுத்த ஷாட். Note 13 Pro ரொம்ப அக்ரெசிவாக சப்ஜெக்டை பிரைட்டன் பண்ண ட்ரை பண்ணுது. ஃபைனல் ரிசல்ட் இந்த மாதிரி காமெடியாக வருது. இது ப்ளஸ் அந்த வீடியோ இஷ்யூஸ் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோனுக்கு மேஜர் ஹேண்டிகேப்ஸ். இப்போ ரெட்மி ஒரு சில அப்டேட்ஸ் புஷ் பண்ணியிருக்காங்க, பட் இது வரைக்கும் இந்த இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா Redmi Note 13 Pro ஒரு கில்லர் பட்ஜெட் ஆஃபரிங் மாதிரி தெரியுது. ஃபோன் பார்க்க நல்லா இருக்குது, டீசெண்டான சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பர் டிஸ்பிளே, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வேறு, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, IP54 ரேட்டிங், 67 வாட் சார்ஜர், இன்பாக்ஸ், ப்ளஸ் ஆஸ்கிங் ப்ரைஸ் சைனாவில் 1399 யுவான், கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட $190 இல்லை 16,100 ரூபா. ஸோ இந்த Redmi Note 13 Pro பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் இவ்வளோ தூரம் பார்த்துட்டிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக், சேனலுக்கு ஒரு சப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எனிவேஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.